3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இன்று பராவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் 26/8/2026 புதன்கிழமை. சுக்லபட்ச திரையோதிசி காலை 8:49 வரை, பின்னர் சதுர்தசி. இன்று ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகைனா திருவோணம் நட்சத்திரம் இருக்குன்னு அர்த்தம். ஓணம் பண்டிகை கேரளாவில் ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவை பற்றி விஷயங்கள் நம்ம ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு பேசுகிறதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். அதில் ஹைலைட்டான ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். திருவோணம் பண்டிகை, ஓணம் பண்டிகை அப்படிங்கிறதுல என்னென்னா, வாமன அவதாரத்தில் இருக்க பெருமாளை வழிபடுறத விட அங்கே மகாபலி சக்கரவர்த்தி வழிபடுறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் இறைவனுக்கே தானம் கொடுத்தவர் அப்படிங்கிறதுனால அவரை வழிபடுறது, அவரை சிறப்பிக்கிறது தான் அந்த விழாவில் ஒரு சிறப்பான விஷயம். சரி, இன்று மகரத்தில் சந்திரன், திருவோண நட்சத்திரத்தில். ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று சூலம் வடக்கு சூலம். பரிகாரமாக பால் அருந்தி செல்லலாம். இன்றைய கிரகநிலை: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரகதியில். இனி 12 ராசிகளுக்குண்டான தினபலன்களை பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மேசராசிக்கு ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த மாதம் ஃபுல்லாக முயற்சி அப்படிங்கிற விஷயத்தில் தான் அவங்களுக்கு எப்போவுமே சிந்தனையும் இருக்கும், அவர்களது செயலும் இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் நேராக தன் வீட்டுக்கு 7ஆம் வீடாகிய மகரத்தில் பயணம். அப்போ 4ஆம் இடத்தை, தன் வீட்டையே சந்திரன் பார்க்குறார். அப்போ இவர்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம், தாயார் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அழகாக என்னென்னா, ஒரு வீடு விஷயங்கள் உள்ள பிரச்சனைகள், மனை வாங்கலாமாங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், அம்மா கூட உள்ள விஷயங்கள், இதுவரைக்கும் ஒரு கடுபடு இருந்தாலும் அது அனைத்தும் சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு இயல்பான அருமையான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு, ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சந்திரனின் கதிர்வீச்சு கிடைப்பதால் இந்த நாள் அவர்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். ரிஷபராசியினருக்கு 3 கூடிய சந்திரன் 9ஆம் இடத்தில், வீரியஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்தில். அப்போ இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய தந்தை அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இது வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருந்ததுலாம் இவர்கள் சிறு முயற்சி எடுத்தால் தந்தை மகன், தந்தை மகள் அப்படிங்கிற ஒரு உறவு முறையெல்லாம் சுமூகமாக பழைய இருந்த சுணக்கங்கள் அனைத்தும் இணக்கமாக மாறி சுமூகமாக மாறக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் இவர்களுடைய தம்பி தங்கை அப்படிங்கிறவங்களுடைய உறவு முறைகளும் இன்று எந்த ஒரு கடுபடு பழசு இருந்தாலும் அனைத்தும் மாறி ஒரு சுமூக நிலைக்கு வரக்கூடிய ஒரு இயல்பான நாள். அதனால் என்னென்னா, உறவினரை பேணக்கூடிய, நட்பை பேணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். திருவோண நட்சத்திரம் நாளைக்கு அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. அப்போ சந்திராஷ்டமங்கிறது எப்பவும் சொல்கிறது தான். சந்திராஷ்டமங்கிறது சற்று மனநிலையில், சந்திரன்கிறது மனோகாரகங்கிறனால சற்று மனநிலையில் ஒரு தேக்கத்தையும் தயக்கத்தையும் கொடுத்து குழப்பத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பொருளை வச்சுட்டு தேடுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குங்கிறதுனால சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இந்த நாளில் இவர்கள் எப்போவுமே இறை வழிபாடு, யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் இந்த நாள் அவர்களுக்கும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு 7ல் சந்திரன். அப்போ 7ல் சந்திரன் அப்படின்னா 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரத்தை குறிக்கக்கூடியது, சமுதாயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ராசியாதிபதி 7ல் போய் நிற்கிறது அப்படின்னா இவர்கள் அடுத்தவர்களை சார்ந்து, கணவன்னா மனைவியை சார்ந்து, மனைவி கணவனை சார்ந்து, நண்பர்களை சார்ந்து, சமுதாயத்தில் உள்ளதுன்னு அனைவரையும் சார்ந்து ஒற்றுமையாக இயங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். அப்போ யாரு கூடயும் ஃப்ரிக்ஷன் இருக்குமானா ஃப்ரிக்ஷன் வராது. அடுத்தவர்களை சார்ந்து போவோம். நமக்கு ஒரு வேலை தேவைன்னா அடுத்தவங்களை சார்ந்து போகும்போது நம்ம அங்கே கோபத்தை காட்ட மாட்டோம், வெறுப்பை காட்ட மாட்டோம். அப்போ அவர்களோட இணக்கமாக பயணம் செய்வது அப்படிங்கிறதுனால இந்த நாள் இவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். ஏன்னா அந்த மனோநிலை இவர்களுக்கு தானாகவே இன்று அமைவதற்கு அந்த சந்திரன் 7ஆம் இடத்திற்கு பரலை வழங்குவதால் இவர்கள் மனோநிலையும் அடுத்தவர்களுடன் ஸ்மூத்தாக செல்வதற்குண்டான இயல்பான மனநிலையை சந்திரன் வழங்குவதால் இந்த நாள் இவர்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். சிம்ம ராசிக்கு 6ல் சந்திரன். 6ல் சந்திரன்கிறது அவர் 12ஆவது வீட்டுக்குடையவர், விரையாதிபதி 6ல் போய் மறையுது அப்படிங்கிறது ஒரு சற்று
6-12 அப்படின்னு கனெக்ஷன் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் ஒரு கஷ்டமான விஷயம். பாசிட்டிவாக எடுத்தால் கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்தால் அது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ இவர்கள் என்னென்னா ஒரு வேலையில் ஒரு பொருளை தொலைத்தா தேடி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை பெற்ற சந்திரன் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு உத்தியோகத்தில் இன்று ஸ்மூத்தாக வேலை நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5ல் சந்திரன். 5ல் சந்திரன்கிறது திரிகோணத்தில் சந்திரன் சென்று தன் வீட்டை ஆகிய 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்ப்பது கன்னி ராசியினருக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். அப்போ குழந்தைகள் மூலம் ஒரு லாபத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம். ஒரு காதலர்கள் ஒருத்தர் மூலம் இன்னொருத்தர்கள் லாபத்தை அடைவார்கள்னா அதுவும் கிடைக்கக்கூடியது. அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, அவங்ககிட்ட இருந்து பதிலுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்று நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலாம் ராசி. 4ல் சந்திரன் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறது. அப்போ 4ஆம் இடத்துல இருந்து சந்திரன் சுகாதிபதி நேராக தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, தாயார் பெயரில் தொடங்கினால் இன்று அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அதே மாதிரி தாயார் வழியில் ஒரு இடம் அப்படிங்கிறது வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, அம்மா பேரில் வாங்கலாமா, இல்லை அம்மா ஹெல்ப் மூலம் வாங்கலாமா அப்படிங்கிறது தாயாரை சுற்றியே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எப்படி சுற்றினாலும் அந்த நாள் ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ளே தான் அடங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் துலாம் ராசியினருக்கு விளங்கும். விருச்சிக ராசினருக்கு. விருச்சிக ராசினருக்கு 9ஆம் இடத்திலிருந்து குரு எப்பவுமே ராசியை பார்த்துட்டு இருக்கனால இந்த வருஷம் முழுவதுமே ஒரு சிறப்பான வருடமாக இருந்தாலும் இந்த நாள் இவர்களுக்கு முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சந்திரன் 9ஆம் இடத்தை பார்வை செய்வதால், அங்கே இருக்கிற குருவை பார்வை செய்தால் குரு சந்திர யோகம் சேர்ந்து விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ குரு பார்வை 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்னு எடுத்தா இளைய சகோதரன் சகோதரியுடன் இவர்களுடைய உறவு முறை இன்று சிறப்பாகவே இருக்கும். இவர்கள் முயற்சிக்கும் விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு இன்று சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்திற்கு சந்திரனுடைய பரல்கள் கதிர்வீச்சு கிடைப்பதால் தொட்ட விஷயங்கள் அனைத்தும், ஆனால் படுத்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு கிடையாது. முயற்சிங்கிற விஷயத்தை இவங்க எடுத்தாங்கன்னா இன்று அனைத்து விஷயங்களும் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசியினருக்கு 8க்குடைய சந்திரன் 2ஆம் இடத்தில். அப்போ வீட்டுக்குள்ளே தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகுமானா இன்றைக்கி கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அப்போ என்ன பண்ணும், வாக்கு அப்படிங்கிற பேச்சுங்கிற ஸ்தானத்தில் பேச்சை குறைத்து செல்வது தனுசு ராசியினருக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை. ஏன்னா 8ஆம் வீடு அப்படிங்கிறது அவமானத்தை, வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய அதிபதி இன்று 2ஆம் இடத்தில் இருப்பதால் மறைமுக வருமானத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வீட்டுக்குள் ஒரு பேச்சினால் உருவாவதால் பேச்சை குறித்து செயல்படுவது இன்று அவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மகர ராசியினருக்கு ராசியிலே சந்திரன். அப்போ ராசியில் சந்திரன் அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் மூடில் தான் இருப்பாங்க. சந்தோஷம், உல்லாசம், கும்மாளம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மகர ராசிக்கு உண்டான இயல்பான பலன்கள். அவர் ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடியதுங்கிறது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கல்யாண வாய்ப்புகள், அங்கே குருவும் இருக்கிறதுனால கல்யாண வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நண்பர்களோட இணக்கம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மகர ராசியினருக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாகவே நடந்து தாண்டி போகிறதுக்கு உண்டான அமைப்பு சந்திரன் ராசியிலே இருப்பதால், ராசியை சந்திரன் பரல்களை வழங்குவதால் இந்த விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு ஸ்மூத்தாகவே தாண்டி போகிறதுக்கு இன்று அனைத்து விஷயங்களும் இயல்பாகவே நடைபெறக்கூடிய அமைப்புடைய நாள். கும்பராசியினருக்கு 6க்குடைய சந்திரன் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தில் மறைவு. 6 ஒரு மறைவு ஸ்தானம், 12 ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ அதை பாசிட்டிவாக எடுத்தால் நோய் நொடி அப்படிங்கிற விஷயங்கள், கடன் அப்படிங்கிற விஷயங்கள், எதிரிங்கிற விஷயங்கள் 12ஆம் இடத்தில் மறையுது. அப்படிங்கிறது என்னென்னா, இது வரைக்கும் தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு கடன் பிரச்சனை இன்று பைசலாகும். ஒரு எதிரி கூட ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் இன்று ஸ்மூத் ஆகும். அப்போ கெட்ட விஷயங்கள் அனைத்தும் தீருமானா இன்று அனைத்து விஷயங்களும் தீரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசினருக்கு விளங்குகின்றது. மீனராசினருக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். 5க்குடையவர் 11ஆம் இடத்தில்னா குழந்தைகள் மூலம் வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் உண்டு. அதே நேரத்தில் உடன் பிறந்த மூத்தவர்கள் அப்படிங்கிறவங்க கூட தங்களது நேட்டிவ்க்கு செல்லக்கூடியான ஒரு திட்டங்களும் ஒரு பயணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குவதால் இந்த நாள் இனிமையாக அமைவதற்கு வாய்ப்புகள், வாழ்த்துக்கள். இன்று ராசி பலன் பார்த்தோம். நட்சத்திர பலன்கள் அப்படின்னு எடுத்தால் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமமான நாளாகவும், கிருத்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும், பூசம் அனுஷம்
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த நாள் இனிமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.